சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா சீனு ரெண்டு பேரும் தனாவை ஒரு வழியை பிடிச்சிட்டாங்க. தனாவும் வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்குறாங்க. அழுகுறாங்க தனலட்சுமி. தனம் அழுகாத, நாங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு விட மாட்டாங்கன்னு நீ நினைச்சு பயப்படுறியா? ஒருவேளை காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியாங்கிறாங்க சீனு. அதுவும் இல்லைங்கிறாங்க தனம். தனம் கேட்டதுக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். எதனால உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறத சொல்லு தனம்னு கேட்குறாங்க மாயா. ஏன்னு கேட்டால் நானும் லவ் பண்ணுறேங்கிறாங்க தனம். இதை கேட்டதும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க மாயாவும் சீனு. சார் தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க தனம். அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க சீனு. அவருக்கும் தெரியுங்கிறாங்க தனம். தனாவை வச்சு நல்லா வச்சு செய்யறாங்க மாயாவும் சீனுவும். அவரும் தான் என்ன லவ் பண்றாருன்னு தனம் சொல்றாங்க. ஐயோ என்ன தனம் இது தெரிஞ்சா வீட்டில் என்ன நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல தெரியுமா? சரி இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ ரெடி ஆகிவா அப்படின்னு மாயாவும் கில்லாடிக்கு கில்லாடிங்க தனா கிட்ட சொல்லாமையே சர்ப்ரைஸாக அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தனம் நாங்கள் சொல்கிறத கேளு, சும்மா சாம்பிள் தானே, நீ மேக்கப் மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு வந்து கோரு. அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம வீட்டில் பேசலாம். இப்போ என்ன கல்யாணமாக வைக்கிறாங்க, நிச்சயதார்த்தம் தானே, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதேதோ எடுத்து சொல்லி மாயாவும் சீனவும் தனாவை சம்மதிக்க வச்சு சபையில் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கமாக சாரு முகம் காட்டிருக்கில்ல, அச்சச்சோ நம்ம இவளை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த வச்சும் இவ பாரு அவங்க அப்பா மானத்தை காப்பாற்றிட்டாலே, கௌரவத்தை காப்பாற்றிட்டாலேன்னு அப்பனும் மகளும் ஓரங்கட்டி ஒதுங்கி நிற்கிறாங்க. தன முகமெல்லாம் வாடி போய் மனசில் கார்த்திக் சாரையே நினச்சிட்டு இந்த மாயாவும் சீனும் சொன்னதை நினச்சி நம்மளும் திரும்பி வந்து இப்படி உட்காந்துருக்காமே, கார்த்திக் சார் நமக்காக அங்கே வெயிட் பண்ணுவாரோ அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தனா. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அது நடக்காத போல இருக்கு. சீனுவும் மாயாவும் சேர்ந்து இப்படி நம்மளை கொண்டு வந்து கோர வச்சுட்டாங்கன்னு தானே அந்த இடத்துல ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. மணிவண்ணன் கேட்குறாங்க புவனேஸ்வரி கிட்ட, ஆமாம் இப்போவாது உங்கள் மாப்பிள்ளையை காட்டுவீங்களா, கண்ணில் காட்ட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அண்ணே மாப்பிள்ளையே எங்கே இருக்கான்னு அவனை ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. கார்த்திக் தான் மாப்பிள்ளையா வந்து நிற்கிறாங்க. அப்படியே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் ஜம்முன்னு வந்து நிற்கிறாங்க. தனத்துக்கு அதிர்ச்சி, கார்த்திக் சார் தான் நமக்கு வந்த மாப்பிள்ளையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரகுராமுக்கு மட்டும் மனசில் கொஞ்சம் வருடுது. இவன் நம்மளை எடுத்து பேசணும்னாச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயாவும் சீனுவும் தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. தனம் பார்த்துட்டு என்னது இது எல்லாமே உங்களுக்கு முன்னமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் தானா, நீ கொஞ்சம் ஏமாந்துருந்தா குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் என்ன ஆயிருக்கும். சாருவோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் நீ காணாமல் போயிருந்தாலும் இந்த குடும்ப மானமே கப்பல் ஏறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எப்படியோ மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றி தன் காதலையும் காப்பாற்றிக்கிட்டாங்க தனம். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் எபிசோடில் பார்க்கலாம்.